ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கும் பலா விதையை வச்சு அருமையான ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பலா விதையும் சேர்த்து ஒரு கிளறி ஊற்றிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஈஸியாக பலா விதை கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் ரசத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெல்த்தியாக இருங்க. ஹாப்பி குக்கிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.